Hey guys, welcome back to PK Lifestyle. 2 நாள் பெருசாக வீடியோ எடுக்க முடியல, ட்ராக்கிங் பிரேக் விட்டுட்டேன். ஸோ ட்ராக்கிங் பிரேக்னா என்னங்கிறது நான் போக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கோட ஃபஸ்ட் மீல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னையிலேயே முடிச்சிட்டேன். அம்மா வந்து ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் கிரேவியும் செஞ்சுருந்தாங்க, அதை சாப்பிட்டாச்சு. கிட்டத்தட்ட ப்ரோட்டீன் கோல் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. நான் இன்றைக்கி ஏதாச்சும் லைட்டாக சாப்பிட்டதால முடிஞ்சிடும். பட் வந்து சிக்கனும் மேரினேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் ஃப்ரீசரில் வைக்கல. இப்போது கிட்டத்தட்ட 1.5 hours ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஸோ சிக்கன் வெளியே இருந்துச்சு. ஸோ அதனால் அதையும் இன்றைக்கி குக் பண்ணி சாப்பிட்லான்னு இருக்கேன். ப்ரோட்டீன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து அதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு ட்ராக்கிங் பிரேக்னா என்னங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மேரினேஷன் ஆக்சுவலி நான் ரெகுலராக ஏர் ஃப்ரையருக்கு பண்ணுறதில்ல. நீங்கள் நம்ம ரெகுலராக வந்து டீப் ஃப்ரைங்க்கு பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மேரினேஷன் இது. ஸோ டீப் ஃப்ரைங்க்கு இந்த மேரினேஷன் செட் ஆகும். பட் ஆனால் ஏர் ஃப்ரையரில் இது வரைக்கும் இது ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா இதில் வந்து அந்த அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 300 grams இருக்குது. 300ல் மசாலாஸ்லாம் கொஞ்சம் மைனஸ் பண்ணால் 280-260 gram இருக்கும். ஸோ இது என்னன்னா, உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் வந்து நான் பெருசாக ட்ரை பண்ணதில்லை. அந்த ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணதில்லை. ஏர் ஃப்ரையரில் வந்து அந்தளவுக்கு வேகுமான்னு தெரியல அந்த மாவுலாம். பெருசாக ட்ரை பண்ணதில்லை. நான் சாதாரண மசாலாஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், எல்லாமே ரொம்பவே நல்லா வரும். ஆனால் இது வந்து நான் ட்ரை பண்ணதே இல்லை. ட்ராக்கிங் பிரேக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து அன்னைக்கு வந்து ட்ராக் பண்ண மாட்டேன். ஸோ என்னென்ன சாப்பிட்றேன் அதெல்லாம் வந்து அசம்ஷன் இருக்கும்ல, நம்ம இத்தனை நாளாக ட்ராக் பண்ணி எல்லாம் சாப்பிட்ருக்கனால ஓகே இவ்வளோ சாப்பிட்டா நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அசம்ஷன் இருக்கும்ல. ஸோ அதனால அது மாதிரி பண்ணிடுவேன். எங்காச்சும் நான் வெளியே போனால் மட்டும்தான் அப்படி மோஸ்ட்லி பண்ணுவேன். நம்ம ரேர் டைம்ஸில் டயட் பிரேக்னா எப்படின்னா, நீங்கள் அன்னைக்கு டயட்டை பற்றி கண்டுக்கவே மாட்டீங்க. நீங்கள் எப்படி முதல்ல சாப்பிட்ருந்தீங்களோ அது மாதிரி சாப்பிடுவீங்க. அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து கண்ட்ரோல்டாக தான் சாப்பிடுவோம், பட் வந்து ட்ராக் மட்டும் பண்ண மாட்டோம். அதனால தான் ட்ராக்கிங் பிரேக் இந்த 2 நாள். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனே ஊற்றிடலாம். ஏன்னா இது மாவெல்லாம் இருக்கனால நல்லா ஃப்ரை ஆகணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த ரெசிபி நல்லா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணலாம். எண்ணெய் ஊற்றி மிக்ஸும் பண்ணிட்டேன், எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறனால பார்க்கலாம். இந்த ரெசிபி நல்லா வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஏர் ஃப்ரையரில் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் போட்டும் ஃப்ரை பண்ணலான்னா இன்னும் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நிறைய ஃப்ரை பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் ஃப்ரை அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஏன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலே எனக்கு தெரிஞ்சது முடிஞ்சிடும். ஏர் ஃப்ரையும் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். 200 degree செல்சியஸ்லேயே வச்சிடலான்னு இருக்கேன். இது எனக்கு தெரிஞ்ச சிக்கன் மிக்ஸ்டு பீஸ் தான், செஸ்ட் மட்டும் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதனால ஒரு 18 minutes வச்சு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் 2 minutes ட்ரை பண்ணலாம். ஓகே, ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு 10 minutes செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணோம். A few moments later. ஃபர்ஸ்ட் 10 minutes முடிஞ்சு சரிங்களா. இது வந்து ஏர் ஃப்ரையரில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றினாவே வந்து எக்ஸ்ட்ரா தான். இன்னும் எண்ணெய் மிதக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. என்ன அந்த மசாலா தான் ஒட்டிக்குதானே இந்த இதில். நம்ம ஏர் ஃப்ரையருக்கு லைட்டான மசாலா போடுவோம், ரொம்ப கம்மியாக தான் போடுவோம். இந்த மாதிரி மாவு ஐட்டம்ஸ் எதுவுமே போட மாட்டேன் நான். பட் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், போடுவாங்க, கார்ன்ஃப்ளவர்லாம் போடுவாங்க. ஆனால் நல்லா ஃப்ரை ஆகிருக்க மாதிரி தான் தெரியுது. பட் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். பண்ணியாச்சு. திரும்பி ஒரு 8 minutes மட்டும் வைப்பேன். A few moments later. Okay guys, 8 minutes ஓவர் ரெடியாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்க்க நல்லா தான் இருக்கு. சாஃப்டாக வந்துருச்சு. சரி, நாளைக்கு செஞ்சிருந்தா ஏதாவது ரைஸ் செஞ்சிருந்தா அதுக்கு தொட்டு கழிச்சிருந்துருக்கலாம். நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு எல்லாமே. ஆக்சுவலி பார்க்க ரொம்பவே நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் தான் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆக்சுவலி இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த இதுலேருந்து எடுக்கும் போதே உங்களுக்கு அந்த சவுண்ட்லேயே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிருக்கு. நான் இந்த மாவெல்லாம் போட்டக்கப்புறம் இவ்வளோ கிறிஸ்பியாக வரும்னு எதிர்பார்க்கல. ஆனால் அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலே வந்துருச்சு. அப்போ கூட இதில் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இதில் மிச்சம் இருக்குங்க. அந்த 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே உறிஞ்சாது. பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லாவே நிற்கும். இதான் வந்து அந்தளவுக்கு எண்ணெய் உறிஞ்சிருது ஏர் ஃப்ரையரில். ஆனால் இது ஹெல்த்தியா இல்லையா அப்படிங்கிற டிபேட் நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஏன்னா ஏரில் தானே இது குக் ஆகுது. ரொம்ப யோசிச்சா நிறைய விஷயத்த நம்மளால பண்ண முடியாது, நிறைய விஷயத்த ஃபாலோவும் பண்ண முடியாது. அதனால ஓகே தான்.
ஒரு பீஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட் அப்படியே வருது. நான் தெரிஞ்ச இனிமேல் நானுமே இதுவே ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளவர் கூட நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆயிருக்கு. வெறும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் சேம் அப்படியே டீப் ஃப்ரை குவாலிட்டி அப்படியே தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு கார்ன்ஃப்ளவர் ரைஸ் ஃப்ளவர் ரெண்டுமே ஆட் பண்ணி நான் அம்மாகிட்ட கேட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னு சொல்லி நான் போடுறேன். இந்த ரெசிபி ஏர் ஃப்ரையருக்கே பக்கா. இல்லைனா கூட பேன் ஃப்ரை பண்ணலாம் தான் ஐடியா இருந்தேன். ஸோ பேன் ஃப்ரை 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏர் ஃப்ரையரில் நான் இது எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃப்ரை ஐட்டம் செய்யலாம். ஸோ அந்த உருளைக்கிழங்குல ஏதாவது வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இதில் வேணால் இந்த மாதிரி ஃப்ரை வேணால் செய்யலாம்னு நினைக்கிறேன். டேஸ்ட் ஆனால் நான் எதிர்பார்க்கேன் இவ்வளோ பக்கா ஒரு ஒன்று எதிர்பார்க்கல. ஏன்னா நான் கார்ன்ஃப்ளவர் வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. ஏர் ஃப்ரையரில் ஒரு டைம் ஏதோ பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ஏர் ஃப்ரையர் வாங்கின புதுசில் லேடிஸ் ஃபிங்கர் வச்சு ட்ரை பண்ணேன். லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரைக்காக ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அது கரெக்டாக வரல. என்னாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு சிக்கன்லாம் நல்லா வருது ஏர் ஃப்ரையரில். சிக்கன் நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து மோஸ்ட்லி பன்னீர் நல்லா வருது. ஸோ அதெல்லாம் வந்து பக்கா டேஸ்ட்டாக வருது. பட் ஆனால் வெஜிடபிள்ஸ் வந்து ஒன்று என்ன ஆகுதுன்னா ஒன்று கார்ன்ஃப்ளவர் வேக மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா உள்ளே இருக்க வெஜிடபிள் வந்து வதவதானே இருக்குது. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு குக்கிங் மெத்தட் எதாவது மாற்றணும்னு என்னன்னு தெரியல. பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு பக்கா டேஸ்ட் எனக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 வாரமாக மடிக்கிற துணியெல்லாம் வந்து மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே முடிச்சுட்டு எல்லாத்தையும் அடிக்கிட்டு ஷெல்ஃபையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீடியோவும் போட்டு முடிச்சாச்சு. சென்னையிலேருந்து லெமன் கொண்டு வந்தேன். அதை வந்து வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையுமே வந்து வாஷ் பண்ணி மெஷர் பண்ணி ஃப்ரீசரில் போட்டாச்சு. ஃபைனலி கேலரி இன்டேக் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ட்ராக்கரையும் முடிச்சுட்டு இன்றைக்கும் ஸ்ட்ரெச்சிங் பண்ணாமே டேவை முடிச்சிட்டேன்.